இந்த கை என்ன வளைவு தச்சு விட்டோம்னு சொன்னால் அதோட ஜாயின் பண்ண ஈஸியா இருக்கு. அப்ப ஒரு பின்ன பண்ணி செய்யணும். நாங்க இது தைக்க தேவையில்லை. இது தைக்கவே கூடாதுடா. நாங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தைச்சா போதும். இது சின்னதா இருக்கிறபடியா கீழே தைக்க தேவையில்லை. ஸ்கர்ட் இப்படியே கீப் பண்ணி ஒன்று தைக்கணும். நல்லா திக்காக வரும் வரைக்கும் தைக்கலாம். வெட்டப்பட்டு பிரின்சஸ் கட்டுங்க, வெட்டப்பட்டு தைக்கலாம். கலட்டி போட்டு ஃபுல்லாக கட் பண்ண வேணும். இது லைனிங் ஸ்டிச் தான் நான் இப்போ போட்டேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் இழுக்கலாம். தைக்கல கொஞ்சம் கூட தைச்சோடைய இது கொஞ்சம் கூட இது குறைவாக இது கூட பயமிருக்காக நான் இதை ஷேப் பண்ணுறேன்னா அப்படி செய்யக்கூடாது. முதல் நீங்கள் இதை தைச்சபடியாக கொஞ்சம் சின்னதாக்குவோம். ஷோல்டர் வந்து இதை வச்சு பார்த்து போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு எப்பவும் ஆம்ஹோல்லேருந்து ஸ்டிச் பண்ணணும். ஆம்ஹோல்லேருந்து ரெண்டு இங்கே இப்படி வைக்கிறது. ஸோ கீழே இருந்து இல்லை மேலே இருந்து ஆம்ஹோல் எங்களுக்கு வித்தியாசப்படும். கீழே கூடி குறைஞ்சா நாங்கள் கட் பண்ணலாம். இது என்ன செய்யணும், வளைவாக இருக்கிறபடியாக கட் பண்ணணும். அந்த கட் பண்ணிட்டு பாருங்க கூட நாங்கள் வளைச்சி தான் கட் பண்ணுறோம். கையை வச்சு வளைச்சி கட் பண்ண போட்டு இதில் படிவு தையல் போடணும். இங்கால் பக்கம் போடுறது. அப்போ இந்த பீஸு இஞ்சால வந்துடணும். அப்போ கையால் தட்டி இவ்விடத்தில் விரையில அது விரையாட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து. ஸோ 1/4 தான் நீ அந்த ஸ்பேஸ் விட்டு தைக்கிறது. நான் கொஞ்சம் ரெண்டையும் ஃபுல் பண்ணுறேன். இப்படி விரிச்சு கொடுக்குறேன். அப்படி எல்லாம் ஸ்மூத்தாக வரும். இப்படி கொண்டாந்து போட்டுட்டு இது சரியாக இருக்குது. இனி இந்த பக்கத்தை தூக்கி போட்டுட்டு இதை நாங்கள் தைக்க போகிறோமா. இதெல்லாம் ஆம்போலில் இருந்து ஆம்போலில் இருந்து அரை இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கிட்ட தைக்கணும். ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ மட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடாது. அது 1/2 inch. Just 1/2 inch இருக்கும்.